ஒரே ராசி ஒரே லக்கணமாக வருதுன்னு வச்சுங்க. என்ன ஒரே ராசி ஒரே லக்கணமாக வருது. ஒன்றும் இல்லைங்க. மேஷ லக்கணம் மகர ராசி, மேஷ லக்கணம் மகர ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து மகரமாக வரும். அப்போ அந்த சாதகர் வந்து சனியோட ஆதிக்கம் அதிகமாக வரும். படிக்கிற வயசுலேயே நம்ம சொந்தமாக தொழில் பண்ணணும், ஒருத்தராட்ட போய் சம்பளத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். மேஷ லக்கணங்கிறது அந்த செவ்வாயோட ஆதிக்கம் வரும். அதாவது மேஷ லக்கணம் மகர ராசி அப்படின்னாலே, மகரம்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா வரும். அப்போ மகர ராசி சனியோட ஆதிக்கம், அந்த சனியோட மந்தத்தன்மை, மந்தம், அந்த மாதிரி இரும்பு தொழில் செய்கிறது, இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அந்த தொழில் பண்ணுற எண்ணமே வரும் படிக்கிற காலத்திலே. மேஷ லக்கணம் அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் வரும். முருகன் கோயிலுக்கு போவார், மலை மேலே உள்ள முருகனுக்கு போவாங்க, வழிபாடு வச்சுக்குவாங்க, முருகனை பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதே மகர ராசியாக வரும்போது காவல்துறை கருப்பனை பிடிக்கும், கருப்பணசாமி பிடிக்கும். இந்த அவருடைய இந்த பையனோட ஆதிக்கத்திலே இருக்கும். படிக்கும்போது தொழில் சொந்தமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், மனநிலை. காவல்துறை கருப்பணசாமி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து மலை மேலே உள்ள முருகன் மேலே ஒரு ஆசை இருக்கும். மெயினாக வந்து பழனி மலை முருகன் மேலே அவருக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்கும். அடிக்கொருக்கா பழனிக்கு போகலாமா, முருகனை போய் பாட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் சுற்றி பார்க்குறது, அந்த மலையை போய் சுற்றி வேடிக்கை பார்க்குறதுக்காக அவங்க போகலாம், பழனி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க கூப்பிடுவாங்க. அப்போ அந்த மேச லக்கணம் மகர ராசியாக வரக்கூடியன்னா, இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டது படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும். சொந்தமாக தொழில் பண்ணுறேன். இந்த மகர ராசி அப்படின்னு பார்த்தாலே அந்த சனியோட ஆதிக்கம் ஃபுல்லாக வரும். அப்போ லக்கணம் வந்து மேச லக்கணம் வந்து அந்த செவ்வாயோட ஆதிக்க பவர் ஃபுல்லாக வரும். அப்போ 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு சுக்கிரனோட தான் வந்து அவங்களுக்கு வந்து சேரும். இதை வந்து மெயினாக பாருங்கள், எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரே ராசி ஒரே லக்கணமாக வந்துச்சுன்னா அந்த ராசி அதிபதி, அந்த லக்கணாதிபதியோட பவர் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒர்க் ஆகும். யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ராசி அதிபதி யாரோ அவர் என்ன கோணம், சரராசியா, சிறராசியா, உபயராசியா, நெருப்பு ராசியா, அவருடைய பவர் என்ன, அந்த தாதா ஆயப்பன் தெரிஞ்சு அது வழி நடத்துனாங்கன்னா அந்த பையன் இவங்க சொல்லி கேட்பாங்க. மேட்ரே அவ்வளோதான். சூட்சமும் ஒரு பையனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், அது நம்ம வசப்படுத்தணும், நம்ம சொல்கிறத கேட்கணும், நல்ல முறையில் படிக்கணும், அதுக்கு சேட்டை செய்யுது, சொல்கிறத கேட்க மாட்டேது அப்படின்னு சொன்னால் அந்த ராசி அதிபதி அது போக்குலேயும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். லக்கணம் எதோ விழுந்திருக்கோ அந்த லக்கண போக்குலேயும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து அந்த சாதகர் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம மேலோட்டமாக பேசிட்டு மேலோட்டமாக சண்டை கட்டிட்டு அவங்கள மிரட்டுறது வந்து மகா தப்பு. பசங்க பிள்ளைங்கள அவர் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, அவர் ராசி அதிபதி யார், நட்சத்திர அதிபதி யார், சரி லக்கணம் எங்கே விழுந்திருக்கு, லக்கண அதிபதி யார், இவங்களுடைய கோணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ கோணத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ மேச லக்கணமாக விழுந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ முருகனோட ஆதிக்கத்தில் நீங்கள் சொல்லணும், நல்லா படிங்க தம்பி, முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம், நீங்கள் படிக்கணும், மெடிக்கல் படிக்கலாம், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது டாக்டர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தே நீங்கள் அந்த முருகன் கோயிலுக்கு அடிக்கொருக்க கூட்டிகிட்டு போய் முருகன் மலை பக்கத்தில் இருக்க அங்கே கூட்டிகிட்டு போங்க, அவர் அப்படியே ஆதிக்க போகிற வந்துடுவார். நல்லா இதனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி, அப்போ லக்கணம் மேசம் மாறுது, மகர ராசியை வர ராசிக்கு அது சனி போவான், சொந்த தொழில் பண்ணலாம், நீங்கள் இந்த மெடிக்கல் படிங்க, சொந்தமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரை வாட்ச் பண்ணி கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம வசம் வருவார். அதை நம்ம சொல்கிறத கேட்பார். பசங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும், பையனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் நம்ம சொல்கிறத கேட்டு நடப்பாங்க, வாழ்க்கையில் செய்ப்பாங்க. ராசி அதிபதி பிடிங்க, ராசி என்ன நட்சத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியை பிடிங்க, லக்கணம் எங்கே விழுந்திருக்கோ லக்கணம் புள்ளி அதிபதியை பிடிங்க, லக்கணாதிபதியை பிடிங்க, கண்டிப்பாக செய்யலாம். உங்கள் பையன் பிள்ளைகளை உங்கள் வசம் கொண்டு வரலாங்க. இதாங்க சாதகம். என்னங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.